ஓம் சக்தி. இன்றைய தினம் 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் தேதி மற்றும் ஒரு ஆன்மீக கலந்துரையாடல் கலந்து கொண்டிருக்கிறோம். இன்று கலந்து கொண்டிருக்கும் அனைத்து சக்திகளுக்கும் எனது அன்பான ஓம் சக்தி வணக்கங்கள். இன்றைய தினம் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள சக்தி ஐயா பழனிமுருகன் அவர்கள் நம்முடன் இணைத்திருக்கிறார்கள். முதலில் நாம் சக்தி ஐயா அவர்களிடமிருந்து அவர்களது அனுபவம் கேட்டறிவோம். ஓம் சக்தி ஐயா வணக்கம். ஓம் ஓம் சக்தியே குரு வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு நலம் வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு குலம் வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு அருளால் அனைத்து உயிர்களும் இன்புற்று நீடூழி வாழ்க வாழ்கவே. ஓம் ஓம் சக்தியே. ஓம் சக்திகள் அனைவருக்கும் எனது அன்பான சக்தி வணக்கங்கள். குரு வடிவாகிய அன்னை, அன்னை வடிவாகிய குரு வணக்கம் செலுத்துவோமா? சான்றோனே நீ என்பேன், சான்றோனே நீ என்பேன், சார் தெய்வம் நீ என்பேன், சக்தியும் உனது என்பேன், சாரும் உயிரெல்லாம் நீ என்பேன், சான்றோனே நீ என்பேன், சார் தெய்வம் நீ என்பேன், சக்தியும் உனதென்பேன், சாரும் உயிரெல்லாம் நீ என்பேன், ஆன்றோனே நீ என்பேன், அவதாரம் நீ என்பேன், அனல் நின்றே அழுவார்தம் உயிர்தாமும் நீ என்பேன், வான்தோலில் மயக்கம் அற்கிட மலர்ப்பதம் வாய்த்தாய் என்பேன், மனித உடல் தாங்கி வந்த மலரவனே நீ என்பேன், பூன் உடலம் குழிக்கண்கள் குறையின்றி போக்க வந்த கோகிலமே நீ என்பேன், ஓ தனமே நீ என்பேன், ஓம் சக்தி பங்காறு அம்மாவே இன்னும் என்னென்பேன் ஏதென்பேன், அன்னையே உன் திருவடிகள் சரணம் என்பேன். ஓம் சக்தி. ஓம் சக்திகள் அனைவருடைய நினைவூட்டலுக்குமாக சென்ற வாரம் இதே நாள் பாலபிஷேக நிகழ்ச்சி ஆடிப்புற பாலபிஷேகத்தை அம்மாவுடைய ஆலயத்திலே மிக சிறப்பாக நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள். சிலருக்கு வாய்ப்பை தவறவிட்டிருக்கலாம், பல சூழ்நிலை காரணமாக, பல்வேறு காரணங்களுக்காக. வருந்த வேண்டாம். அவர்கள் வருகின்ற நவராத்திரி விழாவிலே கலந்து கொண்டு அங்கே அன்னையினால் ஏற்றப்படுகின்ற அகண்ட விளக்கிலே முக்கூட்டி எண்ணெய் ஊற்றி அவருடைய வேண்டுதலை வைத்து நலம் பெற வளம் பெற உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று என்ன கட்டுரைகள் பதிவு செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது நண்பர் ஒருவர் என்னிடம் தொலைபேசியில் செல்போனில் உரையாடினார். அவருடைய பெயர் வெங்கடராயர். சென்னையிலே வசிப்பவர். அவர் பூர்வீகமாக ஊர் கோயம்புத்தூர். அவர் கோயம்புத்தூர். இப்ப ஒரு 25 வருஷமா சென்னையில இருக்கிறார். அவர் திடீரென்று 2 நாட்களுக்கு முன்னால் என்னை அழைத்தார், நலம் விசாரித்தார். நமது நிகழ்ச்சிகளை பற்றி சொல்லி, சிறப்புற நடத்துகின்றீர்கள், அம்மாவை பற்றி சிறப்பாக எல்லோரும் பேசுகின்றீர்கள், தொடர்ந்து இந்த தொண்டு நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும், நீங்கள் அனைவரும் நீண்ட நாள் வாழ வேண்டும், அன்னையில் அருள் பெற வேண்டும் என்று வாழ்த்தினார்கள். வாழ்த்துவதோடு மட்டுமல்லாம ஒரு தகவலையும் சொன்னார். ஏனென்றால் நான் சக்தி ஒளி தொண்டனாகத்தான் எல்லோருக்கும் அறிமுகமாயிருக்கின்றேன், அவருக்கும் அறிமுகமாகின்றேன். அப்பொழுது சொன்னார், ஐயா, எனது வீட்டிலே ஒரு அற்புதம் அம்மா நடத்தினாள், அதுவும் சக்தி ஒளி மூலமாக நடத்தினாள் என்று அவர்கள் பதிவிட்டார்கள். சொல்லுங்க ஐயா விவரம் அப்படின்னு கேட்கும் பொழுது, அவர் கோயம்புத்தூர்ல இருக்கும் பொழுது ஒரு அலுவலகத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த அலுவலகத்திலேயே நண்பர்கள் பலருக்கு தெரியும், பல அலுவலகங்களிலே அங்க இருக்கின்ற நண்பர்களை சேர்ந்து மாதச்சீட்டு நடத்துவார்கள். மாதச்சீட்டு அங்கே இருக்கின்ற நண்பர்களை சேர்ந்து மாதச்சீட்டு நடத்துவார்கள்.
அது அந்த அலுவலகத்தில் பணிபுரிகின்றவர்கள் மட்டுமே இதுல இடம்பெற முடியும். அதே மாதிரி இவர் அலுவலகத்திலையும் ஒரு அலுவலக சீட்டுகள் 3 சீட்டுகள் துவக்கப்பட்டன. இவருக்கு ஏற்கனவே பணம் முடையாக இருந்த காரணத்தினால், பண கஷ்டமாக இருந்த காரணத்தினால், சீட்டு போட்டு பணம் எடுத்தாவது நாம் இருக்கின்ற கடன்களை அடைத்து விட்டு ஒரு நல்ல நிலைக்கு வரலாம் என்று எண்ணி இவரும் 3 சீட்டு சேர்ந்து விட்டார். 3 சீட்டும் சாதாரண தொகை அல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லட்சம். சீட்டு கேட்கின்றார், ஐயா எனக்கு மிகவும் பணமுடையா இருக்கின்றது, நான் 3 சீட்டு போட்டிருக்கின்றேன், எனக்கு இந்த மாத சீட்டை கொடுங்களேன் என்று கேட்கும் பொழுது, அது எப்படி ஐயா கொடுக்க முடியும்? ஒன்று குலுக்கல் முறையில் யாருக்கு விழுகின்றதோ அவர்களுக்குத்தானே கொடுக்க முடியும், அதுதானே விதி. உங்களுக்கு என்று நான் எப்படி தனிப்பட்ட முறையிலே செய்ய முடியும் என்று இவருடைய வேண்டுகோளை நியாயப்படி மறுத்திருக்கிறார். இவர் அந்த கஷ்டத்திலையும் தொடர்ந்து 3 சீட்டு கட்டிக்கிட்டே வரார். 3 சீட்டு கட்டிக்கிட்டே வரார். இவர் ஒரு வீடு கட்டி இருந்தார். அந்த வீட்டில்தான், சொந்த வீட்டில்தான் இருக்கிறார். ஒரு நாள் அவருடைய நண்பர் ஒருவர் அவரை பார்க்க வந்திருக்கின்றார். அவரும் ஒரு செவ்வாடை தொண்டர். அந்த செவ்வாய் தொண்டர் கையிலே சக்தி ஒளியினை கொண்டு வந்திருக்கின்றார். இவருக்கு கொடுப்பதற்காக என்று கொண்டு வரவில்லை. அவர் வந்தவர் கையிலே கொண்டு வந்திருக்கின்றார். செல்லுமிடங்கள் எல்லாம் சிலருடைய வழக்கங்கள் இன்னமும் உண்டு. அம்மாவுடைய படங்களை சட்டை பைகளிலே ஆண்கள் வைத்துக் கொள்வதும், பெண்கள் தங்களுடைய கைப்பைகளிலே வைத்துக் கொள்வதும் ஒரு வழக்கம். இன்னும் சில நேரருக்கு அம்மாவை சொல்லுகின்றால், பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் பொழுது அந்த பள்ளிக்கூட புத்தக பையிலே கூட சக்தி ஒளியை வைத்து அனுப்புங்களா அப்படின்னு சக்தி ஒளி பாதுகாப்பு என்று சொல்லியிருக்கின்றார். அந்த முறையிலே அந்த நண்பர் சக்தி ஒளியை கொண்டு வந்திருக்கின்றார். இவர் அதுவரை சக்தி ஒளியை வாசித்து அறியாதவர். இது நடந்தது 86ஆம் வருஷம். 82 தான் சக்தி ஒளி முதல் இதழ் ஜனவரியிலே வெளியிடப்பட்டது. சக்தி ஒளி பற்றி அதிகமாக பிரபலமாகாத காரணத்தினால் நம்முடைய நண்பர் அதை வாங்கவில்லை. இவர் கொண்டு வந்திருக்கின்றார். கொண்டு வாங்க, ஏன் கொடுங்க, படிங்க அப்படிங்கிறது கொடுத்துட்டார். கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அவர் போயிட்டார். சக்தி ஒளியை வாசிக்க ஆரம்பித்திருக்கிறார். அந்த சக்தி ஒளியிலே ஒரு கட்டுரையை அவர் பார்க்கின்றார். அந்த சக்தி ஒளியிலே ஒரு கட்டுரையை அவர் பார்க்கின்றார். வீட்டில் வளர்க்கக்கூடாத மரங்கள், செடிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டம் போட்டு ஒரு தலைப்புல போட்டிருக்காங்க. அது எந்த மாத சக்தி ஒளி சொல்லணும்னா, சரியா சொல்லணும்னா 1989ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் வந்த சக்தி ஒளியிலே பக்கம் 45லே பதிவிட்டிருக்கின்றார்கள். இவர் அந்த இதுல அரளி செடி என் வீட்டுல வைக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டுக்கியா, அப்பதான் எனக்கு யோசனை வந்தது, ஆஹா நம்ம வீட்டு முன்னால அரளி செடி வச்சிருக்கமேன்னு சொல்லி அந்த அரளி செடியை சக்தி ஒளி படுத்ததனால் அரளி செடியை எடுத்து கொண்டு போய் வெட்டி வேரோடு பிடுங்கி வேற இடத்த கொண்டு விட்டார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3 மாதங்களும் அவருக்கு 3 சீட்டுகளும் விழுந்தன. தொடர்ந்து 3 சீட்டுகளும் விழுந்தன என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். சக்தி ஒளி மூலமாக அம்மா எனக்கு வழி நடத்தினாள் ஐயா என்று அவர் சொன்னார். இவர் சொல்வதை மனம் ஏற்றுக்கொண்டாலும் உங்களுக்கு ஆதாரபூர்வமாக பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த கட்டுரையை, அந்த விஷயம் வெளிவந்த சக்தி ஒளி இதழ்களை நான் மறுபடியும் 82லிருந்து தேட ஆரம்பித்தேன். தேட ஆரம்பிக்கும் போது சரியாக 89ஆம் ஆண்டு அது கிடைச்சது. ஆனா அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, வீட்டை சுற்றி வளர்க்கக்கூடாத மரங்கள், செடிகள் போட்டு 1 அகத்தி, 2 அலரி, 3 நந்தியாவட்டை, 4 முருங்கை, 5 எருக்கு, பருத்தி, கருங்காலி, ஆலமரம், புளியமரம், கல் ஆலமரம்,
என்று போட்டு இவற்றை வளர்ப்பவன் இந்திரனே ஆனாலும் திருமகள் நீங்கி விடுவாள், லட்சுமி வாசம் செய்ய மாட்டான், அதற்கு வறுமைக்கு ஆட்படுவான் என்று ஒரு பழம்பாடல் கூறுகிறது என்று கூறி அதற்கு ஆதாரமாக அபிதான சிந்தாமணி என்ற புத்தகத்தை நூலை பற்றியும் அந்த பக்கத்திலே வெளியிருக்கிறார். ஆனால் இவர் சொன்ன பிரகாரம் அரளி என்று அதில் இல்லை, அலரி என்றுதான் இருக்கிறது. சரி, நான் கூகுளில் யூடியூபில் தேடி பார்க்கும் என்று பார்க்கும் பொழுது அரளி செடி வைப்பதை யாரும் தவறாக சொல்லவில்லை. அரளி செடியில் இருக்கின்ற இலைகளானது வருகின்ற காற்றை சுத்தப்படுத்துகின்ற வேலையை செய்கின்றது. அரளிப்பூ இறைவனுக்குரிய பூஜை மலராக கருதப்படுகின்றது. ஆனால் வளர்க்க வேண்டாம் என்று சொல்வது தவறு என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் சுட்டி காட்டினார்கள். ஏன் வீட்டில் வளர்க்க வேண்டாம் என்றால், அரளியானது அங்கே காய்க்கும், பூக்கும், காய்க்கும். அரளிக்காய் விஷத்தன்மை வாய்ந்தது, ஆளை கொல்லும் தன்மையுடையது. அதை சிறு குழந்தைகள் தவறி போய் விளையாட்டாக எடுத்து கடித்து விடக்கூடாது, தின்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த மாதிரி சொன்னார்கள் என்பது மட்டுமல்ல, இன்னொன்று, அரளி செடியில் இலையை உடைத்தால் பால் மாறி வரும். அந்த பாலும் விஷத்தன்மை வாய்ந்தது, நச்சுத்தன்மை வாய்ந்தது. அதனால் குழந்தைகளிடம் ஜாக்கிரதாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் போதும், அது இருக்கட்டும். ஆனால் இவர் நமக்கு குறிப்பிட்ட கட்டுரையிலே குறிப்பிட்டிருப்பது என்னென்றால் அலரி என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார்கள், அரளி என்று குறிப்பிடப்படவில்லை. நான் மறுபடி தேடி பார்த்தேன், அரளியும் அலரியும் ஒன்னா அப்படின்னு தேடி பார்த்தேன். சரியான விடை எனக்கு இதுவரை கிடைக்கவில்லை. ஒருவேளை பின்னால் கிடைக்கலாம். எது எப்படியோ, அலரி என்ற எழுத்தை அரளி என்று இவருக்கு கண்ணுக்கு தெரியுமாறு செய்து அவரும் அதை அன்னையின் ஆணை என்று எண்ணி அவர் வீட்டிலிருந்த அரளி செடியை அகற்றிய பின்னால் அவருடைய வறுமை நேர்ந்தது. அம்மா ஒருவருக்கு வழிகாட்ட வேண்டும், துன்பத்திலிருந்து கரையேற்ற வேண்டும் என்று நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் செய்வாள், எதையும் வேண்டுமானாலும் செய்வாள். ஆனால் நிச்சயமாக அதை சக்தி ஊழல் மூலமாக நிறைய செய்திருக்கின்றாள் என்பதை குறிப்பதற்காகத்தான் இந்த கட்டுரையை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த பக்கங்களை தேடும் பொழுது எனக்கு மிக பழைய சில அனுபவங்கள் எனக்கு கிடைத்தன. அதில் இருக்க கட்டுரைகள் எனக்கு கிடைத்தன. அந்த கட்டுரைகளிலே ஒன்றிரண்டை பதிவு செய்ய நான் ஆசைப்படுகின்றேன். முதல் கட்டுரையானது 1987 மார்ச் மாத இதழிலே வெளிவந்திருக்கிறது. எழுதியவர் சக்தி ஒளி ஆசிரியராக இருந்த சி ராமசாமி ஐயா அவர்கள். அவருடைய மேல்மருவத்தூரில் நாத்தியன் பெற்ற அனுபவங்கள்னு நம்ம புலவரையா எழுதியிருக்காரு. அது இப்பொழுது புத்தகமா வந்திருக்கிறது. அதோட கண்டதும் கேட்டதுங்கிற புத்தகமும் வந்திருக்கிறது. அனைவரும் வாங்கி பயன்பெறுங்கள். இவர் மேல்மருவத்தூரில் ஒரு ஆத்தியன் பெற்ற அனுபவங்கள் அப்படின்னு அதை எழுதுறார். அந்த கட்டுரையை நான் அப்படியே தருகின்றேன். 1982 மார்ச் மாதம் 2ஆம் நாள் என் வாழ்வில் ஒரு பொன்னாள். அன்றுதான் முதலாக அருள்வாக்கு கேட்கும் வாய்ப்பு பெற்றேன். சென்ற 2 வாரங்களுக்கு முன்னால் நான் பதிவு செய்யும் பொழுது கரூர் சக்தி, என்னுடைய குருவடிவாக நினைக்கின்ற கரூர் சக்தியை ஐயா ஜெயச்சந்திரன் அவர்கள் பதிவு செய்யும் பொழுது முதலாக அவர் பஸ் நின்றது அம்மா அவருடைய உருவச்சிலை ஆலயத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாள் என்று. ஒவ்வொருத்தரும் ஒரு முக்கியமான நாளதான் அம்மா தூக்கித்தான் மண்ணு கொண்டு வரலாம். அப்ப இவரு வரக்கூடிய நாள் என்ன? மார்ச் 2, 3 அம்மாவுடைய அவதார திருநாள் விழா. அவர் சொல்றார், 82 மார்ச் மாதம் 2ஆம் நாள், மார்ச் 2, என் வாழ்வில் ஒரு பொன்னாள். அன்றுதான் முதலாக அருள்வாக்கு கேட்கும் வாய்ப்பு பெற்றேன். அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்திருக்குது. கெட்ட பழக்கம் இல்லாதவங்களே யாரும் இருக்க முடியாது போல இருக்கு. என்ன எண்ணிக்கையில கூட இருக்கும். 1960 முதல் 1980 வரை
நான் கிண்டி, உதகமண்டலம், பெங்களூர் ஆகிய இடங்களில் நடைபெறும் குதிரை பந்தயங்களுக்கெல்லாம் சென்று வருவது வழக்கம். 82ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு நாள் குதிரை பந்தய மைதானத்திலே பந்தயங்களை பார்த்துக் கொண்டிருந்தேன். என் அருகில் என் நண்பர் ஒருவர் வந்து அமர்ந்தார். சுந்தரம் என்பது அவர் பெயர். வாட்டமான முகத்தோடு ஐயோ, அம்மா, அப்பா என்று சொல்லியபடி வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார். என்ன என்ன ஆயிற்று உங்களுக்கு என்று விசாரித்தேன். என் நீர்ப்பையில், சிறுநீர் பையில், பிளாடரில் புற்றுநோய் வந்துள்ளது. லண்டனுக்கும் சென்று அறுவை சிகிச்சை பெற முடியாமல் திரும்பி வந்து விட்டேன். இங்குள்ள மருத்துவர்களும் தம்மால் இதற்கு ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லிவிட்டார்கள். வலியும் வேதனையும் தாழாமல் இப்படி அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்றார் அவர். அந்த வலியோடு இருந்தவருடைய வயது 40 இருக்கும் என்று சொல்கிறார். மேல்மருவத்தூர் பற்றி பிரமாதமாக சொல்கிறார்கள். அங்கு ஒருவர் மூலம், அம்மான்னு சொல்லல, அடிகளார்னு சொல்லல, பங்காருன்னு பெயர் சொல்லல, வாத்தியார்னு சொல்லல, ஒருவர் மூலம் அருள்வாக்கும் சொல்லப்படுகின்றது. பல பேருடைய தீராத நோய்களை அம்மன் குணப்படுத்தி வருகிறாளாம். நான் கேள்விப்படுகிறேன். நீங்கள் ஒரு முறை அங்கே சென்று வாருங்களேன். உங்களை பொறுத்த மட்டில் மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள். அப்படியே நீங்கள் மேல்மருவத்திற்கு சென்று வரக்கூடாது என்று கேட்டேன். நான் சில ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன். ஆனால் நான் அருள் வாக்கு இதுவரை கேட்டதில்லையே என்று அப்படி சொல்லிக்கிறேன். எனக்கு அங்கே யாரும் தெரியாதியா, நான் கார் எடுத்துக்கொண்டு வர்றேன், தயவு செய்து என்னை அழைத்துக் கொண்டு செல்லுங்கள் என்று அந்த வலியுடன் அவதிப்பட்ட நண்பர் வற்புறுத்தினார். இவரும் சரி என்று வந்தார். வந்த நாள் தான் 2/3/82. நானும் எனது நண்பர் திரு சுந்தரம் காரில் புறப்பட்டு மேல்மருவத்தூருக்கு வந்தோம். அவர் மட்டும் அருள்வாக்கு கேட்க வேண்டி பணம் கட்டினார். நான் செலுத்தவில்லை. அப்போதெல்லாம் அருள்வாக்கு எளிதாக கிடைக்கும் என்ற காலம். எனக்கு அருள்வாக்கு கேட்க விருப்பமில்லை. எனவே நான் என் பெயரை பதிவு செய்யவில்லை. நான் அன்னையின் சன்னதியை வலம் வந்து அன்னையை வணங்கிவிட்டு எதிரிலே சாலையில் விட்டிருந்த காரில் அமர்ந்து கொண்டு ஏதோ ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். என் நண்பர் அருள்வாக்கு கேட்டுவிட்டு வரும் வரை காரிலேயே காத்துக் கொண்டிருந்தேன். ஏறக்குறைய 1 மணி நேரம் ஆகியிருக்கும். என் நண்பர் சுந்தரம் வந்தார். அம்மன் என்னை மீண்டும் லண்டனுக்கு போய் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும்படி சொல்லிற்று. இந்த முறை அறுவை சிகிச்சை நல்லபடி முடியுமாம். அத்துடன் அம்மா கூட வந்த ஒருத்தான் இருக்கான்ல, அவனை கூட்டிட்டு வந்துட்டு, இவர் அருள்வாக்கே பணம் கட்டல, கேட்க விருப்பம் இல்லை. இவர் வெளியில கார்ல உட்காந்துருக்காரு. அம்மா அவருடைய நண்பரிடம் லண்டன்ல போய் அறுவை சிகிச்சை பண்ணு, நல்லபடியா நடக்கும்னு சொல்லி போட்டு, உன்னை இங்கு அழைத்து வந்த அந்த மகனை என்னிடம் வர சொல், சீக்கிரம் முகள் என்று மற்ற அணுக்க தொண்டர்கள் அவசரப்படுத்தினார்கள். அப்போ நான் சொல்றேன், நான் அருள்வாக்காக பணம் கட்டின என் செலுத்தவில்லையே என்று குடிமக்களுக்கு ஒருவர் எங்கள் காரின் அருகில் ஓடி வந்தார். சார், உங்களை அம்மன் கூப்பிடுகிறது என்றார். வந்தவர் என்னை அன்னையின் அருள்வாக்கு நடைபெறும் புத்து மண்டபத்துக்கு அழைத்துச் சென்றார். என்னை பொறுத்தவரையில் அம்மனிடம் அருள்வாக்கு கேட்க வேண்டிய எண்ணமே இல்லை. எந்த விதமான கேள்வியும் கேட்க வேண்டிய எண்ணமும் என் மனத்தில் இல்லை. உள்ளே சென்றேன். அன்னையின் முன்பு விழுந்து வணங்கிவிட்டு எதிரில் அமர்ந்தேன். யார ஆரம்பிக்க வேண்டாம், அம்மாவே ஆரம்பிச்சிருவா. மகனே, நீயோ திருமணம் செய்து கொள்ளவில்லை. நீ ஒரு தனிக்கட்டை. உனக்கு வாரிசு என்று யாரும் இல்லை. இங்கு விரைவில் நடைபெறவிருக்கும் ஆன்மீக மாநாட்டிற்கு நீ வந்து தொண்டு செய். அதன் பிறகும் இங்கேயே இருந்து கொண்டு இங்கே வந்திருந்து தொண்டு செய். குதிரை பந்தயத்திற்கு சென்று ஏன் வீணாக காலத்தை கழிக்கிறாய்? அம்மா குதிரை பந்தயத்தை சுட்டி காட்டுது. ஏதாவது கேட்க வேண்டும் என்றால் கேள் அப்படின்னு அம்மா அப்புறம் சாய்ஸ் கொடுக்குறான். தாயே, எனக்கோ வயது 70 ஆகிறது. நீண்ட நாட்களாக தீராத வயிற்று வலி இருந்து வருகிறது. இன்னும் எத்தனை நாளைக்கு உயிரோடு இருக்க போகிறேன் என்பதும் எனக்கு தெரியாது. சோதிடர்களோ உன் சனி தசை முடியவில்லை என்கிறார்கள். விரைவில் என் ஆயுள் முடிவு ஏற்படும் என்று கூறாமல் கூறியுள்ளார்கள்.
இந்த நிலைமையில் இருக்கும் நான் இங்கு வந்து என்ன தொண்டு செய்ய முடியும் என்று பணிவோடு கேட்டேன். அம்மா சொல்றா, மகனே, உன் ஆயுள் என் கையில் இருக்கிறது. உன் ஆயுள் என் கையில் இருக்கிறது. உனக்கு மரணம் சமீபத்தில் இல்லை. சமீபத்தில் இல்லை. எந்த நோயும் உன்னை பாதிக்காமல் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நடந்தது 82. அவர் அன்னையின் திருவடி சேர்ந்தது 1999 நினைக்கிறேன். 99. ஏறக்குறைய 17 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அன்னை திருவடியிலே அவர் சேர்ந்தார். அம்மா, நீங்க வந்து தொண்டு செய்ய. அன்னையை வெளியே வணங்கிவிட்டு வெளியே வந்த நான் இனி குதிரை பந்தயத்தின் பக்கமே போகக்கூடாது என்று உறுதி எடுத்துக் கொண்டேன். 21 ஆண்டுகள் குதிரை பந்தயத்தில் மூழ்கியிருந்த நான் அதன் பிறகு இன்று வரை குதிரை பந்தயம் நடத்தும் இடத்திற்கு கூட சென்றது கிடையாது. வைரம் பாய்ந்த மரத்தை வண்டு இருந்து தொலைத்தது போல புற்றுநோயால் நலிவடைந்த என் நண்பர் சுந்தரம் லண்டன் சென்று நல்லபடியாக அறுவை சிகிச்சை செய்து கொண்டு நலமோடு திரும்பினார். அம்மா சொன்ன மாதிரி நடந்திருக்கு. அப்புறம் சொல்றாரு, மகனே, நிலம் விதையை தேடி வராது, விதைதான் நிலத்தை தேடி வர வேண்டும். தெய்வ வினைக்கு ஆட்பட்டவனை தேடி தெய்வம் வராது. தெய்வம் வினைக்கு ஆட்பட்டவனை தேடி வராது. வினைக்கு ஆட்பட்டவன் தான் தெய்வத்தை தேடி வர வேண்டும் என்பது அன்னையின் அருள்வாக்கு. நான் மறுபடியும் 4/3/82 மேலூர் துறந்தேன். அப்பொழுது அன்னையின் அருள்வாக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அன்னையின் முன்பாக மாநாட்டு குழுவினர் அமர்ந்திருந்தார்கள். வெளியே நின்றிருந்த என்னை உள்ளே வரும்படி அன்னை கட்டளையிட்டாள். நான் உள்ளே சென்றதும், மகனே, உன்னை உணவுக்குழு தலைவனாக நியமித்திருக்கிறேன் என்று திருவாய் மலர்ந்தறினாள். இது போன்ற பெரிய பொறுப்பு கொடுக்கப்படும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆலயத்துல உறவு பொறுப்பு இல்ல, ஏதோ 1000 பேர் வர்றாங்க, 2000 பேர் வர்றாங்க, 3000 அந்த காலத்துல. இது மாநாட்டுக்கு உணவுக்குழு தலைவனாக நியமித்திருக்கிறேன் சொல்லிட்டார். பெரிய பொறுப்பு திடீரென கொடுக்கப்படும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. 1935 முதல் 1966 வரை 31 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியில் தீவிரமாக அரசியல் பணியாற்றி இருக்கின்றேன். பல ஆண்டுகள் மதுராந்தகம் தாலுகா காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் செங்கல்பட்டு ஜில்லா கமிட்டி தலைவராகவும் பணியாற்றி இருக்கின்றேன். ஏன் இதை பத்தி சொல்றாருன்னா, நிறைய பேருடைய பழக்கம் உண்டு, அதுக்காக சொல்றாரு. மதுராந்தகத்தில் அந்நாடு அமைச்சர், முதலமைச்சர், மக்கள் தலைவர், கல்வி கொடுத்த வள்ளல் கே. காமராஜர் அவர்கள் தலைமையில் ஒரு மாநாடும், காஞ்சிபுரத்தில் திரு ராஜாஜி அவர்கள் தலைமையிலும் ஒரு பெரிய மாநாடும் பொறுப்பேற்று நடத்தியிருக்கின்றேன். மாநாடு நடத்துவதில் அனுபவம் இருந்ததால் 2/4/82, 3/4/82 ஆகிய 2 நாட்கள் நடைபெறும் மாநாட்டில் உணவு பொறுப்பு ஏற்று நல்ல முறை நடத்திவிடலாம் என்ற தைரியம் எனக்கு இருந்தது. நான் உடனே சென்னை சென்று சில துணைமணிகளை எடுத்துக்கொண்டு மறுநாளை இடத்துக்கு வந்து சென்றேன். இங்கேயே வாடகைக்கு ஒரு அறையை எடுத்துக்கொண்டு தங்கினேன். 2 நாட்களுக்கு பிறகு ஆன்மீக குரு பின்புறம் ஒரு அறையை காலி வீசிய சொல்லி அதில் தங்குமாறி கூறினார். அந்த அறையில் தங்கிக் கொண்டு மாநாட்டு உணவு பொறுப்பு சம்பந்தமான வேலைகளை சுறுசுறுப்பாக செய்ய தொடங்கினேன். உணவு பொறுப்பேற்று 4 நாட்கள் ஆகின. என்ன ஆயிடுது, 1942 முதல், அதான் அம்மா ஒரு வயசா இருக்கும்போது, அம்மா 41 பிறந்தாங்க இல்லையா, அவதரிச்சாங்க இல்லையா, 42 முதல் 82 வரைக்கும் 42 ஆண்டுகளாக என்னுடைய முன்வினை காரணமாக என் உடம்பை வாட்டி வந்த வயிற்று வலி மாயமாக நீங்கிற்று. 40 வருஷம், வயசு 70 அவருக்கு. அப்போ 30 வயதுல இருந்து 40 வருஷம் வயிற்று வலியா கஷ்டப்பட்டுக்காரு. நம்ம ஒரு நாள் தலைவலிக்கே 2 நாள் தலைவலிக்கே, என்னம்மா நீ என்ன கவனிக்க மாட்டேங்கிற, ஏமா எனக்கு பல்லு வலி, ஏமா என் வயிற்று வலி, ஏமா என் முதுகு வலின்ட்டு நம்ம அறிவிட்டு இருக்கோம். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய வினைப்பயன் காரணமாக எத்தனை நாட்கள் நாம் சொல்ல முடியாது. ஆனால் அன்னையை சரணடைந்தால் எல்லாம் சரியாகும் என்பதற்காகத்தான் சொல்லுகின்றோம். என்னுடைய வயிற்று வலி மயமா வாங்கி போயிற்று. அதன் பிறகு அன்னை மேல் பக்தியும்
நம்பிக்கையும் பல மடங்கு அதிகரித்தன. உன் வயிற்று வலியை குணப்படுத்துகிறேன் என்று அம்மா அருள்வாக்கில் சொன்னாள். அப்போது அன்னையின் வார்த்தைகளை நான் நம்பவே இல்லை. இப்பொழுது கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஆகின்றன. இதுவரை இந்த வயிற்று வலி வரவே இல்லை. இதன் பிறகே அன்னைக்கு தீவிரமாக தொண்டு செய்ய வேண்டும் என்ற வைராக்கியம் ஏற்பட்டது. 7 வயதுல வரல, 70 தாண்டின பிறகு வருது. தீவிரமா தொண்டு செய்யணும் அப்படின்னு. தாயே, தாயினும் இனிய உன் பேரொருள் நாயினும் கடையனாய எனக்கு கிடைக்க செய்தனையே, இதனை நான் மறந்து ஏதேனும் பிழை செய்தால் என்னை புளிய விழாரால் புளியவிழாரால் அடித்து திருத்தி என்றே இன்று வரை என்னால் முடிந்த தொண்டுகளை செய்து கொண்டிருக்கிறேன். அன்னையின் சித்தாடல் என்று தலைப்பிட்டு ஒரு குறிப்பிட்டிருக்கிறார். அதை குறிப்பிடத்தான் இவ்வளவு முன்னுரைகள் சொல்ல வேண்டியதாயிற்று. மாநாட்டிற்கு உணவு சம்பந்தமான எல்லா ஏற்பாடுகளையும் முழுமூச்சுடன் செய்து முடித்தேன். ஆனாலும் ஒரு சங்கடம் ஏற்பட்டது. என் கணக்குப்படி 20 மூட்டை அரிசி மாநாட்டுக்கு தேவைப்பட்டது. பண்டங்கள் வைக்கப்பட்ட அறைக்கு சென்று விசாரித்த போது அங்கு 1 மூட்டை அரிசி கூட இல்லை. அப்போதெல்லாம் இங்கே சமையல்காரர்கள் கிடையாது. இப்போது போல தினமும் உணவு தயார் செய்வது இல்லை. உணவு பொட்டலங்கள் விற்பதும் இல்லை. அறநிலையினர் மற்ற உணவு பண்டங்கள் வாங்கிக் கொள்வதற்கு பணம் கொடுத்தார்கள். அரிசிக்கு பணம் எங்கே என்று கேட்டேன். அவங்க சொல்றாங்க, அறநிலை இங்கே அரிசி மட்டும் விலை கொடுத்து வாங்குவது இல்லை. அரிசி மட்டும் அன்பர்களுக்கு நன்கொடையாக வந்து கொண்டே இருக்கிறது. பக்தர்கள் வந்து கொடுக்கும் அரிசியை வைத்துதான் இங்கே அன்னதானம் எல்லாம். இது தெரியாதா உங்களுக்கு? இதுவரை அரிசியை மட்டும் விலை கொடுத்து வாங்குற வழக்கம் இல்லை. நீங்கள் வெளியே போய் நன்கொடை மூலமாக அரிசியை வசூல் செய்து கொள்ள வேண்டும் என்று அறநிலையை கூறிவிட்டார்கள். நான் கிண்டி பொறியியல் கல்வி படித்து 1935 BE பட்டம் பெற்றவன். ஆயினும் என் படிப்புக்கேற்ற தொழில் புரியாமல் என் தாய் மாமாவின் சூளாம்பேடு எஸ்டேட்டை 31 ஆண்டுகள் மேற்பார்வை செய்து வந்தேன். அரிசி தேவைப்பட்டதால் அந்த பழக்கத்தின் காரணமாக, எஸ்டேட் பழக்கத்தில் காரணமாக சூளாம்பேடு எஸ்டேட்டிலிருந்து 12 மூட்டை அரிசி நன்கொடையாக வாங்கி வர முடிந்தது. இன்னும் 8 மூட்டைகள் அரிசி வேண்டுமே. இன்னைக்கு அம்மா கண்ணுக்கு கேட்டா லாரியா லோடா அரிசி வருது. அப்ப பக்தர்கள் கம்மி, தொண்டர்களும் கம்மி. இவங்க என்னதான் பண்ணுதான்னு அம்மா வேடிக்கை பார்ப்பா. இன்னும் 8 மூட்டை அரிசிகள் வேண்டுமே. மாநாட்டுக்கு 4 நாட்கள் தானே உள்ளது. எங்கே செல்வது, யாரிடம் கேட்பது? போதிய அவகாசம் இல்லையே என்று பல்வித சஞ்சலங்களால் மனம் குழம்பி தவித்தது. எப்படியும் சமாளித்து விடுவான், அன்னை துணை இருப்பான் என்ற நம்பிக்கையோடு அங்கும் அழிந்து கொண்டிருந்தேன். அன்று இரவு நடுநிசி பாதுகாவல் தொண்டர் ஒருவர் வந்து என் அறை கதவை தட்டினார். சார், நான் சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து சக்குபாய் அம்மாள் என்பவர் 8 மூட்டை அரிசியை லாரியில் அனுப்பியிருக்கிறார்கள். மூட்டைகளை கோயில் வாசலில் இறக்கி வைத்திருக்கிறேன். மூட்டைகள் ஒப்படைக்கப்படுவதற்கான ரசீது வேண்டுமாம். லாரி டிரைவர் காத்திருக்கிறார் என்றார். சரக்கரைக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன். இந்த நேரத்தில் மூட்டைகளை தூக்குவதற்கு ஆட்கள் என்று சொல்லிவிட்டு அனுப்பி வைத்தேன். மாநாட்டுக்கு தேவையான 20 மூட்டைகளும் 12 மூட்டை ஏற்கனவே இருக்கிறது. இப்ப 8 மூட்டை வந்து சேர்ந்து விட்டதால் அரிசியை பற்றிய கவலை நீங்கிவிட்டது. அப்போதுதான் நான் யாரோ ஒரு அம்மான் பக்தர் இந்த 8 மூட்டை அரிசி அனுப்பிக்கான்னு எண்ணிக் கொண்டிருந்தேன். இந்த 8 மூட்டை அரிசி அன்னையின் சித்தாளலில் தான் வந்தது என்பது அப்போது என் மண்டையில் ஏறவில்லை. அரிசி அனுப்பிய சக்குபா என்ற அந்த அம்மாவுக்கு நன்றி தெரிவிக்க எண்ணி அவர் முகவரியை கண்டுபிடிக்க முயன்றேன். சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து வருகின்ற தொண்டர்களை எல்லாம் விசாரித்தேன். சிந்தாதிரிப்பேட்டையிலேயே அநேக வருடங்களாக குடியிருந்து வருவோரும் சென்னை மாவட்ட வார வழிபாட்டு மன்ற தலைவருமாகிய திரு காஷி ஷா அவரிடம் இது பற்றி தீர விசாரித்து படித்து வேண்டினேன். அவரும் விசாரித்து
அம்மன்ட்டு வர்ற பக்தர்கள் சக்குபாய் என்ற பெயர் வைப்பதே சிந்தாரிப்பேட்டையிலேயே கிடையாது என்றார். என் மனக்குழப்பத்தையும் தவிப்பையும் பார்த்து பரிதாபப்பட்டு நான் சோர்ந்து விடக் கூடாது என்று எண்ணியோ என்னவோ அன்னை அந்த ஆதிபராசக்தியே மாநாட்டுக்கு தேவைப்பட்ட அந்த 8 மூட்டைகளை சித்தாடல் மூலம் அனுப்பி வைத்தாள் என்பது பின்னர்தான் என் மனதில் உருவாயிற்று, உதயமாயிற்று. அன்னையின் சித்தாடல் நினைப்புக்கும் நடப்புக்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது. ஓம் சக்தி. சக்தி இங்கே கவிதா வந்தாரா? சக்தி சக்தி கவிதா பேசட்டும். அன்னைக்கு வணக்கம் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். உலகாலும் உமையவளே உத்தமியே மாரியம்மா, உலகாலும் உமையவளே உத்தமியே மாரியம்மா, உருகாதா உனக்கு மனசு, உன்னை விட்டால் யாரம்மா எனக்கு. வெட்டி வச்ச குளமாக உப்பு தண்ணி ஊறுதம்மா, கண்ணீர் ஊறுதம்மா, என் கண்ணை விட்டு சிந்துதம்மா. நீ பக்கம் வந்து பாரம்மா, கண் உனக்கு 1000ஆம், எத்தனையோ கோபுரமாம், மண்ணுக்கு ஒரு வடிவான மகமாயி தாயம்மா, உலகால் உமையவளே உத்தமியே மாரியம்மா, உருகாதா மனசு உனக்கு, உன்னை விட்டால் யாரம்மா. உன்னை அறிந்தவர் அழலாமா, திருவடி வந்தவர் கீழே விடலாமா, அன்னையும் நீ மறந்தாயா, சொல்லடி இதுவும் முறைதானா. பெத்தவளே பெரியவளே ஒத்த நொடி உன் பாவை பாவி என் மேல் பாராதா, என் வேதனையும் தீராதா. வாயறியா விலங்கு, அதுக்கும் நல்லதொரு கதை இருக்கும். நான் கிடக்கும் நிலை இருக்கே, நாயும் பேயும் கூட அதை வெறுக்கும். பூமியிலே நான் பிறந்த நாள் தவறா, கோல் தவறா, நாதியத்து நிற்கிறேனே, உன்னை நம்பிதானே நான் இருக்கிறேனே. காலமெல்லாம் செஞ்சு வச்ச பூசை ஏதும் சேரலையோ, காளியம்மா நான் சேர்த்த புண்ணியமும் போதலையோ. தாய் குணம் தங்க குணம், தூய முகம் கோடி தரும், நாடி வரும் ஏழை ஜனம் காத்திடவே நீ வரணும். நான் படிச்ச பாட்டு இதிலே நான் துடிச்ச வலி இருக்கும், நீ படிச்ச நாட்டிலேயே நான் வாழ வழிகாட்டு தாயே. ஓம் சக்தி பராசக்தி. நன்றி. தொடர்ந்து அந்த தொண்டரின் அருண் அம்மாவிடம் பெற்ற சித்தாடலை அடுத்த வாரம் தொடர்ந்து நாம் கேட்போம் ஐயா.